வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறும் என கூறப்பட்டிருந்தது. தற்போது சென்னைக்கு கிழக்கே 780 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும் நகர்ந்து சென்னையை நோக்கி நெருங்கி வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அப்படியே விலகி ஆந்திர பகுதிக்கு செல்லும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மோண்டா புயல் உருவாகியதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம். மோண்டா புயல் தற்போது சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் கிழக்கு மற்றும் தென்கிழக்கில் மையம் கொண்டுள்ளது. அதே சமயம் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் அடுத்த 24 மணி நேரங்களில் தீவிர புயலாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில், மோண்டா புயல் காரணமாக அடுத்த சில மணி நேரங்களுக்கு வட தமிழ்நாட்டில் இடைவெளியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளார். அதே சமயம் இந்த மழை படிப்படியாக அதிகரித்து கனமழையாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கூறியுள்ளார். மோண்டாவின் புயல் நாளை இரவு காக்கிநாடா கடற்கரையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆந்திர கடலோர மாவட்டங்களில் 70 இருந்து 90 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளார். அதேபோல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையில் பரவலான கனமழை இருக்கும் என கூறியுள்ளார். குறிப்பாக இன்று பிற்பகல் முதல் இடியுடன் கூடிய கனமழையும் 30 முதல் 40 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோண்டா புயல் காரணமாக சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல பாம்பன் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.